Please subscribe Sadhguru Sai Creations. தெரியாம நம்ம ஏதாவது ஒரு பாய்சன் சாப்பிட்றோன்னா உடலில் இந்த மாதிரி பாய்சனை வெளியேற்றணும், டாக்ஸின்ஸை வெளியேற்றணும்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பூரான் கடி இருக்கா, இல்லை தேல் கடி இருக்குது, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள், வண்டு கடிகள் இந்த மாதிரி இருக்கும்போது இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்குமே கிராமப்புறங்களில் இந்த வழக்கம் இருக்குது. பொதுவாக ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிடோட் அப்படின்னா நஞ்சு முறிவு செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகள். அதில் முக்கியமாக சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மூலிகை எதுனா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், நம்ம ஏதாவது ஃபுட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சரியாக டைஜஷன் ஆகலைன்னா என்ன சொல்கிறோம், உடனே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபுட் பாய்சன் ஆனாலோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலே கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சுக்கள் உள்ளே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம சூடாக இருக்கக்கூடிய ஃபுட்டை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றோம். ஸோ அதுலேயுமே நிறைய டாக்ஸின்ஸ் உள்ளே போகுது. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் பட்டு கெடாமல் இருக்கணும்னா, நார்மலாக ஒரு ஃபுட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா 5 to 6 ஹவர்ஸில் அது சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லை வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கணும், அது கெட்டு போகுது இல்லைங்களா. பட் இது இயற்கைக்கு மாறாக கெடாமல் இருக்கணும்னு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி டின்னில் அது பேக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் சேருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் சேருது. இல்லை தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு பாய்சன் சாப்பிட்றோன்னா உடலில் இந்த மாதிரி பாய்சனை வெளியேற்றணும், டாக்ஸின்ஸை வெளியேற்றணும்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. இதில் பொதுவாக ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிடோட் அப்படின்னா நஞ்சு முறிவு செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகள். அதில் முக்கியமாக சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மூலிகை எதுனா மிளகு. இந்த மிளகு பற்றி சொல்லும்போதே சொல்லுவாங்க, 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் விருந்துண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மிளகு நிறைய மருந்துகளில், முக்கியமாக நம்ம உடலில் இருந்து கிருமிகளை வெளியேற்றவும் சரி, நச்சு கழிவுகளை வெளியேற்றவும் சரி, முக்கியமான எல்லா மருந்துகளையும் மிளகு சேருது. அடுத்து இன்னொரு மூலிகைனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் அகத்தி அப்படின்னு சொல்கிறோம். அகத்திக்கீரை. அகத்திக்கீரையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளிலோத்திரம் அப்படின்ற மரம், அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை மருந்தாக பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம கிளினிக்கில் இந்த வெள்ளிலோத்திர குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன், ஸ்பெஷல் மெடிசன், எதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமாக ஆன்டிடோட் ஆக்ஷன் இருக்கக்கூடிய இன்னொரு ஹெர்ப் என்னன்னு பார்த்தோம்னா அவுரி. இந்த அவுரி பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போது இந்த மிளகு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னா, இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின், அதாவது ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பூரான் கடி இருக்கா, இல்லை தேல் கடி இருக்குது, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள், வண்டு கடிகள் இந்த மாதிரி இருக்கும்போது இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்குமே கிராமப்புறங்களில் இந்த வழக்கம் இருக்குது. வெத்தலையில் ஒரு 4 மிளகு வைத்து வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா கடன் மென்று சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த விஷத்தை, அந்த பாய்சனை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம உணவில் பார்த்தோம்னா அன்னதோடம் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஏதாவது தோடம் இருக்குது அந்த உணவுலன்னா நம்ம மிளகை சேர்த்து எல்லா உணவுகளையுமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கு மிளகு பயன்படுது. இதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம பாடியில் டாக்ஸின் இருக்கா, 6 மாதத்துக்கு ஒரு முறை மிளகு கற்பத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். மிளகு கற்பம் எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு மெத்தட் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மிளகு கற்பம். இந்த மிளகு கற்பம் எப்படி நம்ம செய்ய போகிறோம்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து பசும்பாலில் அதை வேக வைக்கணும். ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பாலில் மிளகு சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணி வேக வைக்கிறோம். வேக வைத்ததுக்கப்புறம் இந்த மிளகு என்ன பண்ண போகிறோம்னா, வெயிலில் நல்லா ஒரு 2-3 நாட்கள் உலர்த்தணும். உலர்த்தினதுக்கப்புறம் இது தேனில் போட்டு வச்சிடணும். ஒரு 10 நாள் இது அப்படியே தேனில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு மிளகாக நம்ம சாப்பிடணும். 1 அல்லது 2 மிளகு தினமும் அந்த தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் காலையில். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். எத்தனை நாட்கள்? 48 நாட்கள். இந்த மிளகு கற்பத்தை இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நாட்பட்ட சளியாக இருந்தாலும், இல்லை டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுது. இந்த டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், இதை வெளியேற்றுவதற்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மழைக்காலங்களோ இல்லை பனிக்காலங்களோ வந்து அளவுக்கு அதிகமான சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். மூக்கில் வந்து நிறைய பேருக்கு நேசல் பாலிப் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதை சரி செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, மிளகு கருப்பத்தை நான் சொன்ன மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுகள், அது மெட்டல் டாக்ஸின்ஸ் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே இன்றைக்கி பிளட்டில் நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட தெரியுது. ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மெர்க்குரி இருக்குது, லெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் இருக்கட்டும், உணவுகளில் இருக்கட்டும், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹெவி மெட்டல்ஸ் பாடிக்குள்ளே சேருதுன்னா இதை வெளியேற்றுவதற்கு தான் நமக்கு இந்த மிளகு பயன்படுது. அதே மாதிரி இந்த மிளகு கற்பம் பயன்படுத்தும்போது நம்ம உடலில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அது வெளியேறுதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த வெளியில் ஊற்றுற குடிநீர் அப்படின்னு சொன்னேன். இந்த வெளியில் ஊற்றுற குடிநீரும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம பாடியில் இருந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய சேர்றதுனால லிவர் மற்றும் கிட்னிஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த 2 ஆர்கனையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வெளியில் ஊற்றுற குடிநீரை பயன்படுத்தலாம். இது வாரத்திற்கு 2 நாட்களோ இல்லை 3 நாட்களோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எப்படி நான் ஜென்ரலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ வருடத்திற்கு ஒரு 3 முறை இதை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு மாதம் நம்ம வந்து வாரத்துக்கு 3 நாள் பயன்படுத்திட்டு விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப ஒரு மாதம் வாரம் 2 நாள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி இந்த வெளியில் ஊற்றுற குடிநீரும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்து நான் முக்கியமாக சொன்ன இன்னொரு மூலிகை அகத்தி கீரையை பற்றி நமக்கு தெரியாதவங்களும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அகத்தில் உடலில் இருக்கக்கூடிய நமக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. ஆனால் பொதுவாகவே சித்த மருந்துகள் எடுக்கும்போது அகத்திக்கீரை அன்றைக்கு எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மருந்தோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்றைக்கி அகத்திக்கீரை எடுக்கிற அன்றைக்கி மட்டும் சித்த மருந்துகள் எடுக்க வேண்டாம். ஆனால் அகத்திக்கீரைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தோம்னா அதிகமான ஃபைபர், முக்கியமாக இதில் எல்லா கீரையை விட கால்சியம், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகள், பற்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்றவங்க, முக்கியமாக பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்ல அடிக்கடி இச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். அற்றிக்கீரையா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷஸ் இருக்குன்னா அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அகத்திக்கீரையை எப்படின்னா மாதம் ஒரு முறை, அதாவது ரொம்ப விரதம் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் நம்ம வந்து அகத்திக்கீரையை பயன்படுத்துவோம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலோ, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக குருதி அழல் அப்படின்னு சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், இது இருக்கக்கூடிய சமயங்களில் நமக்கு அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் அதிகமான இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அகத்திக்கீரை நமக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாகவும் மூலிகையாகவும் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி இந்த அகத்திக்கீரை சாறு எடுத்து தினமும் ஒரு 20 to 30 ml குடிக்கலாம். யார் குடிக்கலாம்னா, நம்ம பாடியில் இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, இல்லை நமக்கு குடல் பகுதியில் அதிகமான புண்கள் இருக்குது, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அல்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த அகத்திக்கீரை எத்தனை நாட்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு மண்டலம் 48 நாட்கள் நம்ம சாப்பிடும்போது பல வருடமாக இருக்கக்கூடிய குன்மம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுனாவே நமக்கே தெரியும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய இச்சிங் குறையும், ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். அங்கங்கே ஸ்கின்ல நமக்கு வந்து கருமை நிற திட்டுக்கள் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது சரியாகணும்னா நம்ம அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். சமையல் ஆகணும், இது வந்து கீரையை வந்து நம்ம சமைத்தும் சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி சாறு எடுத்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி தான் இந்த அவுரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவுரின்ற மூலிகை நிறைய மருந்துகளில் வந்து நம்ம சேர்க்குறோம். முக்கியமாக எதற்கெல்லாம் சேர்க்குறோம்னா, நஞ்சு முறிவு தொடர்பான பிரச்சனை. நஞ்சு முறிவு அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சித்த மருத்துவத்தில் தனியாகவே இருக்குது. ஸோ எந்தெந்த பூச்சி கடிக்கோ, இல்லை நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இருக்குது, இல்லை பாய்சன் ஏதாவது இருக்குன்னா அதை வெளியேற்றணும்னா எந்தெந்த குடிநீரோ இல்லை மருந்துகளோ நம்ம சாப்பிடணுன்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்த அவுரி குடிநீர்ன்றது ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். என்ன காணாக்கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சுங்க, அப்பையிலேருந்து எனக்கு தடிப்பாக வருது, இல்லை பாடியில் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, இல்லை நம்ம வேறு ஏதோ நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கலை,
இல்லை இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அவுரி குடிநீரை பயன்படுத்தலாம். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கு அவுரி ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டியுமே பார்த்தோம்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளும் நமக்கு பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். அதில் அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது மஞ்சள். மஞ்சள் இல்லாத உணவே இல்லை. நம்ம தினம் நம்ம வந்து பயன்படுத்தும். அதனால தான் குளியல்லேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வரைக்கும் மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வீடுகளை சுற்றியும் வந்து மஞ்சள் தெளித்து ஸோ ஏதாவது கிருமிகள் வராமல் இருக்கணும், நோய் தொற்று காலங்களையும் நம்ம வந்து மஞ்சள் பயன்படுத்துகிறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டின்னு மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆற்றல் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மஞ்சளும் பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக இப்போ நான் சொன்ன மூலிகைகளை வைத்தே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றணும்னா சிம்பிளாக ஒரு குடிநீர் என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 10லேருந்து 15 மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெற்றிலை எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த 3மே சேர்த்து கஷாயம் மாதிரி காலையில் ஒரு 3 நாள் குடித்தாலே போதும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். ஸோ அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தால் நம்ம ஸ்கின்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுறது, ஹேர் ஃபால் ஆகுது, முடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ டாக்ஸின்ஸ் நம்ம உடலில் நிறைய இருக்குது, கழிவுகள் இருக்குது அப்படின்னா ஸோ நான் சொன்ன ஏதாவது ஒரு மெத்தடை குறிப்பிட்ட நாள் அளவு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். கழிவுகள் வெளியேறுச்சு அப்படின்னாவே, டாக்ஸின்ஸ் வெளியேறுதுனாவே நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வராமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.